திருச்சிற்றம்பலம். ஹர 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 நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. பெண்ணாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. அண்ணாமலை மன்னா போற்றி, கண்ணார முதற்கடலே போற்றி. திருக்கழுகுன்றின் செல்வா போற்றி, பொறுப்பவர் குணத்தரனே போற்றி. காவாய் கனக திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். பிடியதன் குரு உமை கொலமிது கரியது வடி கொடு தனதடி வழிபடும் அவரிட கடி கணபதி வர அருளினன் மீது கோடை வடிவின பதில் வலி பலம் புரையிறகி பலம் புரையிறகி. சிவ சிவ என்றில தீவினையாளரு சிவ சிவ என்றிட தீவினை மாறும். சிவ சிவ என்றிட தேவருமாறு சிவ சிவ என்ன சிவகதிதானே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைவடியாமலம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பதற்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. கோடியர்கோன் வெப்படித்த புகழியர்கோன்கள் போற்றி, ஆழிமிசை கல்விதப்பில் அணிந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வன்கொண்டர் பதம் போற்றி, ஊழிமலை திருவாதபூர திருத்தாள் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அங்கெங்கனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய சிவப்பரம்பொருள் இந்த அற்புதமான சைவ சமய பக்தஜன சபையில் நாம் மாதந்தோறும் செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் நம்முடைய ஆன்மா கடைத்தேறும் விதமாக அமையக்கூடிய இந்த சொற்பொழிவுகளை எல்லாம் நடத்துவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த சபை உரிமையாளர்களுக்கும் இதை வழிநடத்துபவர்களுக்கும் இந்த அவைக்கு அணி சேர்க்கும் விதமாக குழுமி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுக்கும் மேலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஏனையோருக்கும் அடியோருடைய மனமார்ந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் திருமயிலை அங்கம்பூம்பாவை திருப்பதிகம் என்கின்றதாகிய தலைப்பினை நாம் சிந்திக்க உள்ளோம். அது ஏன் இந்த திருப்பதிகத்துக்கு இவ்வளோ ஒரு சிறப்பு, எதற்காக நீங்க இந்த தலைப்பை எடுத்தீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். அறிவியலுக்கு எட்டாத ஒரு விஷயம், விஞ்ஞானத்திற்கு எட்டாத ஒரு விஷயம். அப்போ விஞ்ஞானத்தையும் அறிவியலையும் காட்டிய அதைவிட உயர்ந்த ஏதோ ஒன்று நம்மை இயக்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த ஏதோ ஒன்று என்று நாம் சொல்லக்கூடிய அந்த விஷயம்தான் இறை ஆற்றல், இறை சக்தி. மனிதர்களுடைய கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயம். இந்த எட்டாத விஷயமெல்லாம் இந்த பூமியில் தான் நடந்ததா என்றால் ஆம், நடந்தது, நடந்துள்ளது. இன்னும் நிறைய அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் நிறைய அற்புதங்கள் நடக்கும். யாருக்கு தெரியும்? படைத்தவனுக்கு தான் தெரியும். அப்படியாக நம்முடைய சென்னையிலே தொன்மயிலை என சொல்லக்கூடிய தொன்மயிலை வாயிலார் அடியாருக்கும் அடியேன் என்று நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தெய்வமணி மாலையில் நம்முடைய திருத்தொண்டர் தொகையிலே பாடுகின்றார். நாயன்மார்களை வரிசைப்படுத்தி பாடும் பொழுது திருத்தொண்டர் தொகையிலே தொன்மயிலை வாயிலார் அடியாருக்கும் அடியேன் என்று பாடும் பொழுது இந்த மயிலாப்பூரினுடைய தொன்மையை பாடுகின்றார். இந்த மயிலாப்பூரினுடைய தொன்மையை சொல்லுகின்றார். தொன்மயிலை என்று சொல்லுகின்றார். அப்போ வாயிலார் நாயனாரினுடைய அவதார தலம், வாயிலார் நாயனாரினுடைய அவதார தலம். வாயிலார் நாயனார் மட்டும்தான் இந்த இடத்துல பிறந்திருக்காரா அப்படின்னா கிடையாது. சைவத்துல வாயிலார் நாயனார்னா வைணவத்துல பேயாழ்வார் அவதார ஸ்தலம்.
மயிலாப்பூர் பேயாழ்வார் அவதார ஸ்தலம். அதே போல நிறைய மகான்கள் சித்தர்கள் வாழ்ந்த இடம் நம்முடைய சமய குரவரான ஞானசம்பந்த சுவாமிகளினுடைய திருவடிப்பட்ட இடம். திருவடிப்பட்ட இடம் நம்முடைய ஆதிபராசக்தி அன்னை அகிலாண்டேஸ்வரி பார்வதி தேவி மயிலாக வந்து பூசை செய்த அற்புதமான திருத்தலம் நம்முடைய மயிலாப்பூர். அப்போ மயிலாப்பூர் அப்படின்னு நாம சொல்லும் பொழுது நிறைய அதற்கு அர்த்தங்கள் சொல்லுகிறார்கள். புராணத்தின்படி நம்ம பார்த்தோம்னா அன்னை பார்வதி தேவி மயிலாக வந்து சிவபூசை செய்தார். புன்னை மரத்தடியிலே பெருமானை பூசை செய்தார் என்று பார்க்கின்றோம். ஒரு காலத்திலே இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நெய்தல் நிலத்தை ஒட்டிய அழகான சோலை. அந்த சோலையிலே மயில்கள் நிறைய ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்தது நம்முடைய மயிலாப்பூர். மயில்கள் ஆர்ப்பரிக்கக்கூடிய இடம் என்பதால் மயிலாப்பூர் அப்படின்னு சொன்னாங்க. மயிலாப்பூர் என்று சொல்லுகின்றார்கள். நம்முடைய தேவாரத்திலே திருமயிலை என்று அழைக்கின்றோம். ஏனென்றால் பாடல் பெற்ற சிவத்தலம். பாடல் பெற்ற சிவத்தலம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த தலத்துல தான் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நடக்குது. என்ன விஷயம்? நான் ஏற்கனவே சொன்னது போல மனிதர்களுடைய கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயம். அது என்ன அப்படின்றது தான் இன்றைய சொற்பொழிவுல நம்ம பார்க்க போறோம். வெறும் நாம கதையோட மட்டும் இந்த சொற்பொழிவை முடிக்க போறது கிடையாது. நம்முடைய சமய புரவர்களான ஞானசம்பந்த சுவாமிகள், நாவுக்கரசு பெருமான், சுந்தரமூர்த்தி நாயனார், மாணிக்கவாசக பெருமான் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அற்புதமான ஒரு தமிழை கொடுத்தார்கள். அந்த அற்புதமான தமிழ் தான் தெய்வ தமிழ். அதை சைவ தமிழ் என்று சொல்லலாம். ஆங்கிலத்தில் நம்ம சொல்ல போனோம்னா பக்தி மூமெண்ட்டுக்கு ஒரு காலத்துல இதுவும் வந்து ஒரு பெரிய சான்று. அதாவது தமிழை வளர்த்ததற்கு பக்திக்கு பெரிய பங்கு உண்டு. பக்திக்கு பெரிய பங்கு உண்டு. அது இல்லை என்று யாராலும் மறுக்கவே முடியாது. போய் பார்க்கணும். எல்லாரும் திருமுறையை எடுத்து பார்க்கணும். எத்தனை ஆயிரம் ஆயிரம் பாடல்கள், 4000 திவ்ய பிரபந்தங்களை எடுத்து பார்க்கணும். அப்படியே தேன் சொட்ட சொட்ட அப்படியே தமிழ்லாம் அப்படியே கொஞ்சி விளையாடும். அப்பேற்பட்ட ஒரு தெய்வ தமிழ் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு தமிழை நாம படிக்கிறதுக்கே நாம பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா? எவ்வளோ நாயன்மார்கள், ஆழ்வார்கள் எல்லாருமே நமக்கு அற்புதமான தமிழ். அதே போல சித்தாந்த நூல்கள், சித்தாந்த பாடல்கள் எல்லாம் நீங்க படிக்கணும். அவ்வளோ தெளிந்த அப்படியே நீரோடை போல இருக்கக்கூடிய அந்த தமிழ் சொற்கள் படிக்க படிக்க அப்படியே தெவிட்டாத தேன் போல ஒரு சுவையை அளிக்கக்கூடிய அற்புதமான தமிழ் சொற்கள். சேக்கிழாருடைய பெரிய புராணம் படிங்க. ஒரு நாயன்மாரினுடைய வாழ்க்கை வரலாற்றையும் அவங்க ஊர்ல இருந்து ஆரம்பிச்சு கடைசியில் அவங்க முக்தி பெற்ற இடம் வரைக்கும் போய் கொண்டு சேர்ப்பார். இந்த ஊரினுடைய வளமை, நீர், பொழில், எழிலார்ந்த அந்த இடம், அவருடைய வாழ்க்கை சூழல், வாழ்க்கை நிலை, அவருடைய குலம், அவருடைய தொழில் எல்லாத்தையும் கொண்டு வந்து அவர்கள் செய்த பக்தி, இப்படியாக ஒரு நாயன்மாரினுடைய கதையையும் அவ்வளவு அழகாக அந்த திருத்தொண்டர் புராணம் என சொல்லக்கூடிய அந்த அற்புதமான பெரிய புராணத்திலே நமக்கு அழகான தமிழின் மூலமாக நமக்கு சேக்கிழார் பெருமான் காட்சிப்படுத்துகின்றார். இப்படியாக சேக்கிழார் பெருமானுடைய அந்த பெரிய புராணத்தை நாம் எடுத்து படிக்கும் பொழுது நமக்கு ஞானசம்பந்த சுவாமிகளினுடைய புராணம் வருகின்றது. ஞானசம்பந்த சுவாமிகள் சாதாரணமானவரா? அன்னை 3 வயது குழந்தை. அன்னை பார்வதி தேவி சிவஞானத்தை தன்னுடைய பால் அமுதால் குழைத்து ஊட்டிய அந்த பாலை உண்டவர். அதனால் அவருக்கு சிவஞானம் கிடைக்கப்பட்டது. சிவஞானம் கிடைக்கப்பட்டது சீர்காழியிலே. 3 வயது குழந்தை தோளுடைய செவியன் என்று அடியெடுத்து பாடியதெல்லாம் அற்புதம். 3 வயது குழந்தைக்கு என்னங்க தெரியும்? மூக்கு அப்பதான் அந்த குழந்தைங்க படிக்கவே ஆரம்பிக்கும். ஆனா 3 வயது குழந்தை யார் கொடுத்த பாலை உண்டாய் என்று கேட்கும் பொழுது வானத்தை பார்த்து அம்மே அப்பா என்றது. தோளுடைய செவியன் என்றது. அந்த தோளுடைய செவியன் என்கின்ற சொல்லுக்கு அவ்வளவு அர்த்தம் உண்டு. நிறைய அர்த்தங்கள் உண்டு.
ஆக அப்படியாக ஞானசம்பந்த சுவாமிகள் ஞானம் வாய்க்கப்பெற்று சிவஞானம் வாய்க்கப்பெற்று அவர் பல தலங்களுக்கு சென்று பல அற்புதங்களை எல்லாம் செய்து நம்முடைய ஒவ்வொரு தேசமாக சோழ தேசம், பாண்டிய தேசம் எல்லாத்துக்கும் போறாரு. நாட்டுக்கெல்லாம் போயிட்டு சுத்திட்டு நம்முடைய தொண்டை நாட்டுக்கு வராரு, காஞ்சிபுரத்துக்கு வராரு, காலகத்திக்கு வராரு, இன்னும் எவ்வளோ நம்முடைய ஆலங்காட்டுக்கு வராரு, பாடிக்கு வராரு. இதெல்லாமே பாடல் பெற்ற ஸ்தலம். நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய பாடல் பெற்ற ஸ்தலம் நம்முடைய திருவேற்காட்டுக்கு வராரு. அப்படியாக சுவாமிகள் திருவொற்றியூருக்கு வராரு. திருவொற்றியூர்ல வந்து அங்க இருக்கக்கூடிய ஆதிபுரீஸ்வரர் மீது ஒரு பாடலை பாடுகின்றார். படையவன் பாய் புனி தோள் உடை கோவனம் வல்கரங்கை சடையவன் சாமவேதன் சசி தங்கிய சங்கவெண்டோடு உடையவன் ஊனமெல்லி உறையும் இடம் ஒற்றியூரே என்று அற்புதமான ஒரு தெய்வ தமிழை பாடியிருக்கிறார். அவர் திருவொற்றியூருக்கு வந்திருக்கின்றார் என்கின்ற அந்த செய்தியை மயிலாப்பூரில் வாழ்ந்த ஒரு சிவநேச செல்வர் என்று சொல்லலாம். சிவபெருமானின் மீது நீங்கா பற்றுடையவர், அறங்களை செய்பவர், நீதி வழுவாமல் அந்த நெறியிலே நிலைத்து நின்று வாழ்ந்தவர் தான் சிவநேசர் என சொல்லக்கூடிய அந்த அற்புதமான சிவனடியார். அவரை இந்த காலகட்டத்தில் சிவநேச செட்டியார் என்று சொல்லுவார்கள். செட்டியார் சில வந்துருச்சா அப்படின்னு கேட்பாங்க. நம்முடைய 63 நாயன்மாரினுடைய 8ஆம் நாள் திருவிழால காலையில் அந்த ஐதீக விழா நடக்கும். அது என்ன ஐதீக விழா என்றெல்லாம் நாம பார்க்க போகிறோம். ஆக அந்த சிவநேச செட்டியார் என்ன பண்றாரு? திருஞான சம்பந்தரை எப்படியாவது நாம் திருமயிலைக்கு வரவழைத்து வர வேண்டும். அந்த அற்புதமான அந்த தெய்வத்தினுடைய அருளை பெற்ற அந்த ஞான குழந்தை, அவருக்கு அப்ப வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15-16 வயது நிரம்பியவராக நம்முடைய ஞானசம்பந்த சுவாமிகள் இருக்கிறார். பாருங்க, வழி நெடுக தோரணம், மாயிலை தோரணம், தென்னை இலை தோரணம், கமுகுகள், அதே போல பனங்குலைகள், அந்த திருவொற்றியூர்லேருந்து மயிலாப்பூர் வரைக்கும் பந்தல் அமைத்து ஞானசம்பந்த சுவாமிகளை வரவேற்கிறாரு நம்முடைய சிவநேசர். நம்முடைய ஞானசம்பந்த சுவாமிகள் வந்துட்டார். வந்து கபாலீஸ்வரர் கோயிலுடைய அந்த அழகு, அந்த எழில் எல்லாத்தையும் பார்க்க. இன்னைக்கு வந்து எல்லாமே கட்டடங்களாக உயர்ந்து இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். அந்த காலத்துல ஞானசம்பந்த சுவாமிகள் வந்த காலம்லாம் அழகான சோலை, கடல் சூழ்ந்த இடம். ஆதி கோயில் கடற்கரை ஓரத்துல இருந்தது. கபாலீஸ்வரர் கோயில் கடற்கரை ஓரத்துல இருந்த கோயில். இப்ப வந்த உடனேவே நம்முடைய சிவநேசர் ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறாரு. அது என்ன விஷயம் யாருக்காவது தெரியுங்களா? என்ன விஷயம்? அவருக்கு ஒரு அழகான பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தையின் பெயர் அங்கம் பூம்பாவை. அங்கம் பூம்பாவை, பூம்பாவை பூம்பாவை என்று செல்லமாக அழைப்பார்கள். அந்த அங்கம் பூம்பாவைய ஞானசம்பந்த சுவாமிகளுக்குத்தான் மனம் முடித்து கொடுக்க வேண்டும் என்று சிவநேசருக்கு ஒரு ஆசை. எப்படி பெற்றோர் எப்படியோ அப்படித்தான் பிள்ளைகள். இப்ப பாருங்க, சிவநேசர் வந்து ஒரு நீதி தவறாது சிவபெருமானையே சதா சர்வ காலமும் நினைந்து தொண்டுகள் அறங்கள் பல செய்து வாழ்ந்தவர். அதுபோல தன்னுடைய மகளான அங்கம் பூம்பாவையும் அப்படியே வளர்க்கின்றார். வரக்கூடிய அடியார்களுக்கு எல்லாம் அமுது செய்விப்பதற்காக அந்த குழந்தையை வந்து தயார்படுத்துறார். அடியார்கள்னாலே அவர்களை வந்து அன்போடு பாராட்டுவது, அமுது செய்விப்பது, அவர்களுக்கு தேவையானவற்றை செய்வது. நம்ம நாயன்மார்கள் புராணத்துக்குள்ள பார்க்கிறோம். குடும்பமாகத்தான் சிவத்தொண்டு செய்வார்கள். அமர்நீதி நாயனாருடைய புராணத்தை எடுத்துக்கோங்க, அப்பூதி நாயனாருடைய புராணத்தை எடுத்துக்கோங்க. எல்லாருமே குடும்பத்தோடு தான் செய்து சிவத்தொண்டு செய்தார்கள். அப்போ ஒரு முறை ஞானசம்பந்த சுவாமிகள் வருவதற்கு முன்பு ஒரு விஷயம் நடந்திருக்குது. என்ன விஷயம் அப்படின்னா, அப்பெல்லாம் நான் ஏற்கனவே சொன்னது போல சோலைகள்,
சோலைகள்னா பலவிதமாகிய உயிரினங்கள் இருக்கும், அதில் விஷ ஜந்துக்களும் இருக்கும். அங்கம் பூம்பாவை ஒரு அரவம் தீண்டியது. பாம்பு பாம்பு தீண்டிடுச்சு, அந்த குழந்தைய தீண்டிடுச்சு. நல்ல அழகான திருமகள் போல இருப்பான அங்கம் பூம்பாவை. அப்படியே தெய்வீக பெண், ஒரு தெய்வமே வந்து ஒரு மனித வடிவை எடுத்துட்டு வந்து என்ன எப்படி இருக்கும், அப்படி ஒரு தோற்றம் அந்த குழந்தைக்கு. ஆனா என்ன பண்றது, விதி வலியதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அரகம் தீண்டியது, குழந்தை இறந்தது. இதை அப்படியே சேக்கிழார் பெருமான் செய்யுளாக காட்சிப்படுத்தும் பொழுது அந்த விடத்தினுடைய நஞ்சு எப்படி கொடுமையானது, எப்பேற்பட்ட கொடுமை நிறைந்தது என்பதை அழகாக நமக்கு காட்சிப்படுத்துவார். அப்படியே அந்த கதைக்குள்ள கொண்டு போவார் சேக்கிழார் பெருமான். அதெல்லாம் படிக்கணும், வாய்ப்பு இருக்கும் பொழுதெல்லாம் படிக்கணும். ஏனென்றால் இந்த புராணத்தை நான் செய்யலோடு படித்து சொன்னா 1 மணி நேரம்லாம் பத்தாது. நிச்சயமா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் இந்த செய்யலை படிச்சு ஒரு வரைக்கும் நம்ம விளக்கத்தை சொல்லலாம். அவ்வளவு விஷயங்கள் அதுக்குள்ள புதஞ்சிருக்குங்க. அவ்வளவு தத்துவங்கள், அவ்வளவு யதார்த்தமான உண்மைகள், அந்த சூழல் எல்லாத்தையுமே நமக்கு அழகாக சேக்கிழார் பெருமான் காட்சிப்படுத்துவார். அரவம் தீண்டி அந்த குழந்தை இறந்தது. என்ன பண்றாங்க, அந்த காலத்துக்குள்ள வழக்கப்படி அந்த பெண்ணை, அந்த இறந்த அந்த அங்கம் பூம்பாவைய எரித்து அந்த சாம்பலையும் அந்த எண்பையும் என்ன பண்றாங்க, சிவனேஸ்வரன் என்ன பண்றாரு, ஒரு குடத்துல போட்டு இட்டு கட்டிடுறாரு. குடத்துல இட்டு கட்டி கன்னி மாடம் அந்த காலத்துலலாம் இருக்கும். இன்னைக்கும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இன்னைக்கு அந்த வழக்கம்லாம் கிடையாது. அந்த காலத்துல கன்னி பெண்கள்லாம் வந்து அந்த தூரமான காலகட்டத்திலாம் அந்த தனியா இருக்கக்கூடிய அந்த இடம், அது போல இந்த கன்னி மாடங்கள், அந்த கன்னி பெண்கள்லாம் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இந்த பானையையே ஒரு பெண்ணாக பாவித்து, தன்னுடைய மகளாக பாவித்து, அந்த பானைக்கு ஆபரண அணிகலன்களை எல்லாம் போட்டு, அதற்கு ஒரு அழகான பாவாடையை சுற்றி தன் மகளாகவே அந்த எண்பு குடத்தை பாவித்தார் சிவனேசர். அதுக்கு பூசைகளும் செய்ய ஆரம்பிச்சார். ஏன் அதை அவர் வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னா, ஒரு நாள் அவருக்கு ஒரு எண்ணம் இருந்துருக்குது பாருங்க. ஒரு நாள் எப்படியாவது ஒரு நாள், இன்னைக்கு வந்து ஃபோன் இருக்கு, எல்லாம் இருக்கு. அந்த காலத்துலலாம் என்ன இருக்கு, ஒண்ணுமே கிடையாது. ஆனால் அந்த பக்தி வைராகியம், அந்த ஞானம், அந்த மெய்ஞானத்தினால் என்னைக்காவது ஒரு நாள் ஞானசம்பந்த சுவாமிகள் இந்த பதியை மிதிப்பார். அவரிடம் இந்த உண்மையை சொல்ல வேண்டும். அவருக்கு ரொம்ப ஆசை ஞானசம்பந்த சுவாமிகளுக்கு மனம் கொடுத்து கொடுக்கணும்ட்டு. ஆனா விதியின் கொடுமையால் என்ன ஆகுது, இந்த குழந்தை இறந்துடுது. எரிச்சு எண்பு குடத்தை கன்னி மாடத்தில் வச்சு பூஜை பண்றாரு. என்னைக்கா இருந்தாலும் ஞானசம்பந்த சுவாமிகள் வருவாரு, அவர்கிட்ட நம்ம காட்டிடணும், விஷயத்த சொல்லணும் அப்படின்னு வச்சு பண்ணிட்டு இருக்காரு. இப்போ திருவொற்றியூர்ல இருந்து ஞானசம்பந்த சுவாமிகள் வராது. சிவனேசர் அவரை வரவேற்கின்றார். ஞானசம்பந்த சுவாமிகள் கோயிலுக்கெல்லாம் போல, ஞானசம்பந்த சுவாமிகள் கோயிலுக்கெல்லாம் போல எங்க போறாரு, சிவனேசர் கூட்டிட்டு போற இடத்துக்கு போறாரு. பக்கத்திலே ஒரு கன்னி மாடம், அங்க அந்த குடத்தை எடுத்து போற. சுவாமி, இவள்தான் என் பெண், நான் பெற்ற என் செல்வ மகள். உங்களுக்காக நான் இவளை வந்து பெற்று வளர்த்தேன், இவளுக்கு மனம் பிடித்து கொடுக்க வேண்டும் என்று. ஆனால் இவளோ அரவம் தீண்டி இறந்துபட்டாள். இவளை எரித்து அவளுடைய எலும்பையெல்லாம் நான் ஒரு குடத்துல இட்டிருக்கிறேன். பாருங்க, உண்மையாவே ஞானியர்கள், சித்தர்கள், அருளாளர்களுக்கெல்லாம் இந்த விஷயம்லாம் கேட்டால் அவங்களுடைய உள்ளம் பொறாது, ஆற்றாது. ஏன் தெரியுங்களா, வாழ வேண்டிய குழந்தை, வாழ வேண்டிய குழந்தை இப்படி அற்ப ஆயுசுல போயிடலாமோ, அற்ப ஆயுசுல போயிடலாமோ, போகக்கூடாது. ஆனா போயிட்டா. ஆனா ஞானசம்பந்த சுவாமிகளுக்கு ஒரு வருத்தம், ஐயோ இந்த குழந்தை வாழணுமே அப்படின்னு என்ன பண்றாரு, ஒரு தாய் இல்லத்தோட அந்த குடத்தை எடுத்துட்டு போறார். அவருடைய சிவிகையில வச்சுட்டு எடுத்துட்டு போறார். அவருடைய சிவிகையில் வைத்து எடுத்துட்டு நேரா எங்க போறார், கபாலீஸ்வரருடைய கோபுரத்துடைய வாயில் போய் நிற்கிறார். கபாலீஸ்வரரை போய் அவர் பார்க்கல, சாமியை போய் பார்க்கல, இன்னும் பார்க்கல, அவர் உள்ள போல. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே குடத்தை எடுத்துக்கிறார். நேரா கபாலீஸ்வரர் கோயில் வாசல்ல போய் நிற்கிறார். நின்று கபாலீஸ்வரரை நோக்கி பாடுகின்றார். அதை சேக்கிழார் பெருமான் தன்னுடைய பெரிய புராணத்திலே பாடுறார் பாருங்க. தொண்டர்த்தம் பெருங்குழாம் புடைசூழ் தர தொல்லை அண்டர் நாயகர். தொல்லை அண்டர் நாயகர் என்றால் தொன்மையான பதியாக விளங்கக்கூடிய மயிலாப்பூர் என்று இங்கு காட்சிப்படுத்துகிறார். தொல்லை அண்டர் நாயகர் கோபுர வாயில் நேர்.
கோபுரத்திற்கு வாசலுக்கு நேரா அணைந்து எல்லாரையும் வரவழைத்து பெரிய கூட்டமே வந்துருச்சு. அந்த பூம்பாவையினுடைய குலத்தை எடுத்துட்டு வந்த உடனே பெரிய கூட்டமே வந்துருச்சு. அணைந்து வண்டுவார் குழலால், யாரு? வண்டுவார் குழலால், வண்டுகள் ஆர்ப்பரிக்கக்கூடிய முடியை உடையக்கூடிய பூம்பாவையினுடைய என்பு குழலால் என்பு நிறைந்த மண்குடத்தை கண்டு தம்பிரான் கருணையின் பெருமையே கருதி அங்க வச்சுட்டு அந்த பெருமான், தம்பிரான் பெருமான், அந்த இறைவன், அந்த ஈசன் கபாலீஸ்வரனை நினைச்சு வேண்ட ஆரம்பிக்கிறார். கபாலீஸ்வரனை நினைச்சு வேண்ட ஆரம்பிக்கிறார். ஆக அப்படியே அந்த செய்யுளிலே பாடுறாரு பாருங்க. அந்த எண்கோடு தொடர்ச்சி அமைப்பு என்ன பண்றாரு நம்முடைய ஞானசம்பந்த சுவாமிகள்? ஒரு அற்புதமான ஒரு தமிழை நமக்கு கொடுக்கின்றார். என்னங்க, தமிழ்நாட்டுல இந்த தமிழுக்கு இவ்வளவு சக்தியா? இதை தெய்வ தமிழ் என்று தானே நம்ம சொல்லணும். சாதாரணமா பாடிவிட்டு போறது கிடையாது. தமிழ் என்றாலே அது தெய்வத்தன்மை நிறைந்ததுதான். அவர் என்ன பாடுறாரு பாருங்க, அங்கம் பூம்பாவை திருப்பதிகம். இதுவரைக்கும் சுவாமிகள், நம்முடைய சமயப்புறவர்கள் எல்லாருமே பாடலை பாடியிருக்கிறாங்க, அருளாளர்கள் திருமுறைகளை பாடியிருக்கிறாங்க. ஆனா அந்த தலத்தின் பெயர்ல தான் திருமுறைகள் பாடுவார்கள், பாடல்களை பாடுவார்கள், பதிகங்களை பாடுவார்கள். ஆனால் அடியாருக்காக பாடிய ஒரே ஒரு திருமுறை எதுவென்றால் அங்கம் பூம்பாவை திருப்பதிகம். அங்கம் பூம்பாவை திருப்பதிகம் ஒரு அடியார் பெண்ணுக்காகவே பாடுனதுன்னா அப்போ அந்த சிவன் அடியார்களுக்கு எவ்வளவு பெரிய மாண்பு பாருங்க, எவ்வளவு பெரிய மரியாதை, எவ்வளவு பெரிய இடத்தை நம்முடைய அருளாளர்கள் கொடுத்திருக்கிறாங்கன்னா, அப்போ பூம்பாவை எப்பேற்பட்ட ஒரு சிவபக்தியோடு இருந்திருப்பாள் அந்த குழந்தை. அவருடைய தந்தை எப்பேற்பட்ட சிவனடியாராக இருந்திருப்பார். இதையெல்லாம் தான் நாம் ஒன்று சிந்திக்க வேண்டும். அப்பொழுது இந்த அங்கம் பூம்பாவை திருப்பதிகத்தை பாடுகின்றார். என்ன பாடுறாருன்னா, மட்டிட்ட புன்னயம் காணல் மட மகிழை கட்டிட்டம் கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் ஒரு தீர பல்கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய் என்று பாடுகின்றார். போதியோ பூம்பாவாய், பூம்பாவை விழித்து பாடுவது, அழைத்து பாடுவது. இல்லாத ஒருத்தியை எப்படிங்க அழைக்க முடியும்? அவ போயிட்டா, பரலோகத்துக்கு போயிட்டா, சிவபெருமானுடைய திருவடிக்கு போயிட்டா. அவ வெறும் எலும்பால அந்த குடத்துல இருக்கிறார். அவளை எப்படி கூப்பிட முடியும்? இயற்கைக்கு புறம்பான ஒரு விஷயம் தானே. ஆனால் ஞானசம்பந்த சுவாமிகள் அழைக்கின்றார். இதுதாங்க அதிசயம், இதுதான் அதிசயம். நாம சென்னை மக்கள், நம்ம தமிழகம், நம்முடைய இந்தியா எல்லாமே பெருமைப்படணும். இப்பேற்பட்ட ஒரு அற்புத பூமி, அற்புத தலத்திலேவா நாமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று நாமெல்லாம் பெருமைப்பட வேண்டும். அப்ப பாடுறாரு பாருங்க, மட்டிட்ட புன்னயம். மட்டு என்றால் நறுமணம் என்ற ஒரு பொருள் உண்டு, தேன் என்ற ஒரு பொருளும் உண்டு. அதாவது இன்னைக்கும் மயிலாப்பூரினுடைய தலவிருஷம் எதுவென்றால் புன்னை மரம். ஆதியிலே அது புன்னை காடு தான், புன்னை வனம் தான். இன்னைக்கும் ஆதி மூர்த்தியினுடைய பெயர் எதுவென்றால் புன்னை வனநாதர். அந்த புன்னை வனநாதருக்குத்தான் அன்னை பார்வதி தேவி உமையம்மை மயிலாக வடிவெடுத்து பூசைகளை செய்தார். அப்போ அந்த புன்னை மரத்திலே இருக்கக்கூடிய பூக்கள் எப்படி இருக்குதான்? தேன் நிறைந்த மலர்களாக இருக்கின்றனவாம். மட்டிட்ட புன்னையம் காணல் மட மகிழை. புன்னை வனங்கள் நிறைந்த மாடமா மயிலை. அப்பவே பெரிய கட்டடமா, அப்பவே பெரிய கட்டடமா. மட்டிட்ட புன்னயம் காணல் மட மயிலை. அதாவது கடற்கரையில் உள்ள அடர்ந்த சோலை என்று பொருள். இந்த புன்னை மரம்லாம் இந்த கடற்கரை ஓரத்துல தான் நல்லா அதிகமாக வளரக்கூடிய மரங்கள். கட்டிட்டம் கொண்டான். கட்டிட்டம், கட்டிட்டத்தை அப்படியே கொஞ்சம் சொல்லிக்கிட்டே வாங்க, கட்டிடம்னு வரும். இன்னைக்கு நாம அந்த தமிழ் சொல்ல பிரயோகப்படுத்துறோம். கட்டிட்டம் கொண்டான். அப்பவே பெரிய கோயிலாம் இது நம்மளுடைய கபாலீஸ்வரர் கோயில்.
அப்பவே கட்டடங்களாக, அதாவது கட்டடங்கள் என்றால் பெரிய மதில் சுவர்கள், பெரிய கோபுரங்கள், பெரிய வாயில்களை உடைய ஒரு அற்புதமான திருக்கோவில். கட்டிட்டம் கொண்டான் யார் என்றால் கபாலீச்சரம் தான். இறைவன் ஒருவன் தான். ஓர் நாமம் ஓர் உருவம் இல்லானுக்கு 1000 திருநாமம் பாடி தெல்லேனம் கொட்டாமோ என்று மாணிக்கவாசகர் பாடுகின்றார். சிவபெருமான் ஒருவர் தான். அதே சிவபெருமான் தான் திருவான்மியூர்ல வந்தீஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்றார். திரு ஒற்றியூரிலே ஆதிபுரீஸ்வரர், தியாகேஸ்வரர் என்றெல்லாம் அழைக்கப்படுகின்றார். ஒற்றீஸ்வரர் என்றெல்லாம். அதே சிவபெருமான் தான் மயிலாப்பூர்ல கபாலீச்சர பெருமான். அந்த தலத்திற்கு பெயர் கபாலீச்சரம், மருந்தீச்சரம். வாலீஸ்வரர்னா வாலீச்சரம், ஒற்றீச்சரம், இப்படி அந்த தலத்திற்கு பெயர் உண்டு. கபாலீச்சரம் அமர்ந்தான். கபாலி என்கின்ற பெயரை கொண்டு கபாலீச்சரத்திலே அமர்ந்தான். கபாலீச்சரம் அமர்ந்தான். ஒட்டிட்ட பண்பின் உறுதிர பல்கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய். அதாவது ஒட்டிட்ட பண்பு, அத்துவித கலப்பு இல்லாத தனித்துவமான பண்புகளை உடைய மக்கள் வாழ்கின்ற மயிலாப்பூர். மக்கள் வாழ்கின்ற மயிலாப்பூர். ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தார்கள். பல்கணம் என்றால் என்ன? இந்த இடத்துல 2 விதமாகிய பொருள்கள் உள்ளன. உருத்திரர்கள் என்றால் சிவனுடைய அடியார்கள். நாம எல்லாருமே சிவபெருமானை பூசிக்கக்கூடிய ஓரறிவு சீவன்ல இருந்து 7 அறிவு முனிவர் வரை பார்த்தீங்கன்னா, மெய்ஞானிகள் வரை பார்த்தீங்கன்னா எல்லாருமே கணங்கள் தான். ஆனால் நமக்கு 18 கணங்கள் என்று தனியாகவே இருக்கின்றன. 18 கணங்கள் தம் மட்டமினால் காணாதே போதியோ பூம்பாவர். யார் அந்த 18 கணங்கள் என்றால் தேவர்கள், அசுரர்கள், முனிவர்கள், கிண்ணறர்கள், கிம்புருடர்கள். இவங்கெல்லாம் வித்தியாசமான உடல் அமைப்பு, முகாமைப்பு கொண்டவர்கள். கருடர்கள், இயக்கர்கள், ராக்கதர்கள், கந்தர்வர்கள், சித்தர்கள், சாரணர்கள், வித்யாதரர்கள், நாகர்கள், பூதங்கள், வேதாளங்கள், விநாயகர்கள், தாராகணங்கள், பிசாச்சர்கள். இவங்க எல்லாருமே 18 கணங்கள். உருத்திரர் சிவபெருமானினுடைய ஒரு 5 தொழில அழிக்கும் தொழிலை செய்யக்கூடியவர் உருத்திரர். ஒரு உருத்திரரா 2 உருத்திரரான கிடையாது. கோடி கணக்கில் உருத்திரர்கள் இருக்கிறாங்க. சரிங்க, கோடி கணக்கில் உருத்திரர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்றீங்களே, எங்க இருக்கிறாங்கன்னு நீங்க கேட்கலாம். நீங்க பார்த்துருக்கீங்களான்னு கேட்கலாம். நாம பார்க்குற அளவுக்கு நம்ம பெரிய ஞானிலாம் கிடையாது. ஆனால் செங்கல்பட்டுல திருக்கடுகுன்றத்துக்கு பக்கத்துல ஒரு பழமையான கோயில் இருக்குங்க. அந்த கோயிலுக்கு பேர் என்ன தெரியுங்களா? உருத்திர கோட்டீஸ்வரர். சுவாமியுடைய சிவலிங்கம் இவ்வளவுதான் இருக்கும். அந்த ஒரு சிவலிங்கத்துல கோடி ருத்ரர்கள் ஐக்கியமாயிருக்காங்க. கோடி ருத்ரர்கள் ஐக்கியமாயிருக்காங்க. வேதபுரீஸ்வரர் வளர்றதுக்கு முன்பு அந்த சிவபெருமான் வந்துட்டார். அதனால்தான் ருத்ர கோட்டீஸ்வரர் என்று பெயர். ஆக இப்படியாக உருத்திரர்கள் எல்லாருக்கும் உருத்திரர்கள் பல்கணத்தார்கள். இப்ப நான் சொன்ன பார்த்தீங்களா, பல கணங்களுக்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய். அட்டிட்டல் என்றால் என்ன? உணவு படைத்தல் என்று பொருள். அவங்களுக்கு உணவு கொடுக்காம போயிட்டிய பூம்பாவையே, உணவு கொடுக்காம போயிட்டிய பூம்பாவைன்னு சொல்றாரு. முதல் பாட்டிலே எவ்வளோ அற்புதமான விஷயங்கள் இல்லை. அதாவது அறிஞர்கள் எல்லாருமே இந்த திருமயிலாப்பூர் அங்கம்பூம்பாய் பதிகத்தை படிக்கணும். ஞானசம்பந்த சுவாமிகள் வாழ்ந்த காலமே 1300-400 ஆண்டுகளுக்கு முன்பு என்றால், அவர் இந்த பதிகத்திலே மயிலாப்பூரில் நடந்த விழாக்களை காட்சிப்படுத்துகிறார் என்றால், அப்போ மயிலாப்பூரில் நடந்து வரக்கூடிய விழாக்கள் எவ்வளவு தொன்மையானது என்பதை நாம் ஆராய வேண்டும், சிந்திக்க வேண்டும். நம்முடைய தமிழினுடைய பெருமை, நம்முடைய மரபினுடைய மாண்பை நாம் நினைத்து புலங்காகிதம் அடைய வேண்டும். ஆமாவா இல்லைங்களா? ஆக அடுத்த பாடல பாடுறாங்க. மை பயந்த உன் கண் மடநல்லார் மாமயிலை கை பயந்த நீன்றான் கபாலீச்சரம் அமர்ந்தான் 50 ஓண வீழாவும் அருந்தவர்கள் துய்பனவும் காணாதே போதியோ பூம்பாவாய். மை பயந்த உன்கண் படநல்லார் மாமயிலை. அதாவது மயிலாப்பூர்ல வாழ்ந்த பெண்கள் எப்படி இருந்தாங்களா,
அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என சொல்லக்கூடிய 4 விதமாகிய குணங்களை பொருந்திய பெண்களாக இருந்தார்களாம். அதிலே அந்த மடநல்லார் மாமனிவை, அதாவது மடம் என்றால் என்ன தெரியுங்களா? அச்சம், மடம், நாணத்துல மடம் என்பது அறிந்தும் அறியாதது போல் இருப்பதுதான் மடம். அதே போல மடம் என்பதற்கு இன்னொரு பொருளும் உண்டு, இளமை என்றதாகிய ஒரு பொருளும் உண்டு. மை பயந்த ஒன்கண், அதாவது அழகான கயல் போன்ற அந்த வில்லினுடைய அம்பினுடைய கூர்மையை போல, அம்பினுடைய கூர்மையை போல அழகான கண்களுடைய அந்த கண்ணில் பெண்கள்லாம் எப்படி இருக்காங்களா? மை பயந்த, மை தீட்டிய கண்கள், ஒன்கண், சிறப்பான கண்களை உடையவர்கள், அழகான கண்களை உடையவர். மை பயந்த ஒன்கண் மட நல்லார், மடத்திலே சிறந்து விளங்கிய மட நல்லார் மாமயிலை. மாமயிலை மயிலாப்பூர் சாதாரண ஊர் இல்லைங்க, கபாலீஸ்வரர் குடிக்கொண்டிருக்கக்கூடிய ஊர். அன்னை ஆதிபராசக்தி மயிலாக வழிபடுத்து பூசை செய்த ஊர். சக்தி ரொம்ப அதிகம். பல அருளாளர்களுடைய திருப்பாதம் பட்ட இடம் மாமயிலை, சும்மா கிடையாது. அதனால்தான் பெரியவர்கள் மா என்றால் பெரிய, அளவிட முடியாதது, கற்பனைக்கு எட்டாதது என்று பொருள். மாமயிலை கைப்பயர்ந்த நீற்றான் கபாலீச்சரம் அமர்ந்தான். தன்னுடைய திருக்கரங்களினால் அந்த திருநீரை அள்ளி பூசிக்கொள்ளுபவன். பெருமானுக்கு உடல் முழுக்க நீர் இருக்கும். திருநீர் பூசிய, முழுநீர் பூசியவன் போல இருப்பார் சுவாமி. கைப்பயர்ந்த நீற்றான் கபாலீச்சரம் அமர்ந்தான். சிவபெருமானுக்கு பிடித்ததுல விபூதி திருநீர். திருநீர் அணிவதுதான் சுவாமிக்கு உத்தமமானது. அவருடைய அணியாளர்களும் ஒன்று நல்ல நெத்தி நிறைய திருநீர் பூசணும், ருத்ராக்கு அணியணும். சுவாமி அந்த சுட சுட இருக்கக்கூடிய இடுகாட்டு சாம்பலை திருச்சாம்பலாக பூசிக்கொள்வார். கைப்பயர்ந்த நீற்றான் கபாலீச்சரம் அமர்ந்தான். இன்னைக்கும் நீங்க உஜ்ஜயினி மகாகாலேஸ்வரருக்கு போனீங்கன்னா பஸ்மாபிஷேகம் நடக்கும். அப்படி அந்த துணிப்பையில வச்சு அப்படி இது பண்ணுவாங்க. உத்தூலனமாக அந்த திருநீர், அந்த சாம்பல், திருச்சாம்பல் என்று சொல்லணும். இடுகாட்டு சாம்பல்னா சொல்லக்கூடாது, திருச்சாம்பல். சுவாமிக்கு அப்படியே அபிஷேகம் நடக்கும். அந்த காட்சியை பார்க்கணுமே. முக்தி அளிக்கக்கூடியது நீர், முனிவர் அணிவது நீர், சத்தியமாவது நீர் என்றெல்லாம் நாம திருநீர் பதிகத்துல பாடுறோம். திருநீருக்கே அவ்வளவு மகிமுங்க, சும்மா கிடையாது. வீட்டுல சிவலிங்கம் இல்லையா, திருநீர் குடுவைய சிவமாகவே பாவித்து பூசை செய்யலாம். திருநீர் குடுவைய சிவலிங்கமாக பாவித்து பூசை செய்யலாம். அவ்வளவு மகிமை. வேதத்தில் உள்ளது நீர், வெந்துயர் தீர்ப்பது நீர், போதம் தருவது நீர். எவ்வளவு திருநீருக்கு அவ்வளவு மகிமை உண்டு. நம்முடைய ஞானசம்பந்த சுவாமிகள் திருநீர் பதிகத்துல பாடுறாரு. கைப்பயர்ந்த நீற்றான் கபாலீச்சரம் அமர்ந்தான் ஐப்பசி போன விழாவும். ஞானசம்பந்த சுவாமிகள் எப்ப பாடினாரு? 1400-500 ஆண்டுகளுக்கு முன்பு பாடினாரு. இன்னைக்கும் மயிலாப்பூர்ல ஐப்பசி போன விழா நடக்குது. எத்தனை 1000 ஆண்டுகளை கடந்து ஞானசம்பந்த சுவாமிகள் பாடி, பிறகு எத்தனை நூற்றாண்டுகளை கடந்து இன்னைக்கும் நாம அந்த விழாவை கண்டு கொண்டிருக்கின்றோம் என்றால் இதுதான் அருளின் வெளிப்பாடு. இதுதான் அருளின் வெளிப்பாடு. ஆமாவா இல்லையா? ஐப்பசி போன விழா, சரிங்க. அதுக்கு ஐப்பசி போன விழா ஏன் ஐப்பசி மாசம்? ஆதி ஒரு காலத்துல ராமர் என்ன பண்ணாரா, திருவான்மியூர்ல திருவிழா எடுத்தார். திருவான்மியூர்ல மருதீஸ்வர பெருமானுக்கு 10 நாள் பிரம்மோற்சவம் எடுத்த பிறகு மயிலாப்பூர்ல திருவிழா செய்தாரு. அவர் அந்த 10 நாள் செய்த திருவிழாவுடைய மாதம் எதுவென்றால் ஐப்பசி மாதம். ஐப்பசி திருவோண நட்சத்திரத்தை முன்னிலையாக வைத்து கபாலீச்சரருக்கு 10 நாள் பிரம்மோற்சவத்தை பெருந்திருவிழாவை எடுத்தாரு ராமர். ஆனால் காலத்தின் மாற்றத்தினால் இன்னைக்கு நாம பங்குனி உத்தர திருவிழாவாக கொண்டாடி கொண்டு வருகின்றோம். ஆனால் அந்த பழமை இன்னும் மாறலைங்க. பொதுவாகவே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, திருவோண நட்சத்திரம்னா பெருமாளுக்கு உகந்ததுன்னுவாங்க. ஆனா மயிலாப்பூர்ல திருவோண நட்சத்திரம் கபாலீஸ்வரருக்கு உகந்தது. இன்னைக்கும் கபாலீஸ்வரருக்கு கும்பாபிஷேகம் நடக்கணும்னா திருவோணத்துல தான் பண்ணுவாங்க. திருவோண நட்சத்திரத்துல தான் கபாலீஸ்வரருக்கு பங்குனி மாசம் வரக்கூடிய திருவோண நட்சத்திரத்துல தான் அவருக்கு கும்பாபிஷேகம் நடக்கும். வருடாந்திர நாளும் கும்பாபிஷேகம் நடந்த நாள் திருவோண நட்சத்திரத்தை அன்னைக்கு தான் நடக்கும். கபாலீஸ்வரருக்கும் திருவோணத்துக்கும் நிறைய தொடர்பு உண்டு. ஆக அப்படியாக ஐப்பசி ஓண விழா, இந்த ஓண விழாவுக்கு வரவங்க எல்லாருமே அருந்தவர்கள்.
பெரும் பெரும் தபஸ்விகள், பெரும் பெரும் தவத்தினை செய்தவர்கள் எல்லாருமே வராங்க. அவங்கெல்லாம் சாப்பிடணுமே, குறிப்பனவுமே, அதை செய்யாமல் போய்விட்டாய், குறிப்பனவும் காணாதே போதியோ பூம்பாவாய் என்று பாடல். துய்த்தல் என்றால் என்ன? திரு அமுது செய்தல் என்று பொருள். துய்த்தல் என்றால் என்ன? திரு அமுது செய்தல் என்று பொருள். அடுத்த பாடல், மூன்றாவது பாடல். வலக்கை மட நல்லார் மாமயிலை வன்மருகில் துளக்கில் கபாலீச்சரத்தான் தொல் கார்த்திகை நாள் தளத்தேர்ந்து இளமுலையார் தையலார் கொண்டாடும் விளக்கீடு காணாதே போதியோ பூம்பாவை. விளக்கீடு காணாதே. கார்த்திகை மாசம் கார்த்திகை தீப திருவிழாவை பார்க்காம போயிட்டேன்னு கேட்கிறாரு. கார்த்திகை தீபம் இன்னைக்கு நேற்றா வந்தது? என்னைக்கோ வந்தது. நம்முடைய தமிழகத்துல இது பழமையான வழிபாடு, விளக்கீட்டு வழிபாடு. விளக்குகளை எல்லாம் வரிசையாக அடுக்கி வழிபடுவது. அதைத்தான் இன்று நாம் தீபாவளி என்று சொல்லுகின்றோம். ஆனால் நம்முடைய தீபாவளி எதுவென்றால் கார்த்திகை திருநாள். கார்த்திகை தீப திருநாள். தீபா அழி வழி என்றால் வரிசை என்று பொருள். நம்ம இன்னைக்கு கார்த்திகை தீபத்தை என்ன பண்றோம்? வீடுகள் தோறும் வரிசையாக, மாடங்கள் தோறும் வரிசையாக அடுக்கி வழிபடுகின்றோம். ஆக அப்படியாக விளக்கீடு காணாதே போதியோ பூம்பாவா என்று பாடுகின்றார். அப்ப யார் இந்த விளக்கீட்டு விழாக்களை எல்லாம் செய்கின்றார்கள்னா, அவ்வளவு அழகா சொல்றது பாருங்க. வழக்கை மடநல்லார் மாமயிலை வன்மருள். அதாவது வன்மருது என்றால் வளமையான வீதிகளை உடைய, அழகான வீதிகளை உடைய மயிலாப்பூர் மாட வீதி, கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய மாட வீதி. அங்க இருக்கக்கூடிய பெண்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னா, அழகாக கை நிறைய வளையல்களை போன்றவர்களாக இருக்கிறாங்க. வழக்கை மடநல்லார். பாருங்க, எல்லா பெண்களும் நல்லவங்க. மடநல்லார் சாதாரண பெண்கள் இல்ல, நல்லவர்கள், எல்லாருமே நல்லவர்கள். அறத்திலே நிலைத்து நின்றவர்கள், அறத்திலே நிலைத்து நின்றவர். மடநல்லார் மாமயிலை வன்மருகில் துளக்கில் கபாலீச்சரத்தான். துளக்கு என்றால் என்ன தெரியுங்களா? தளர்வு என்று அர்த்தம். துளக்கு இல் என்றால் என்ன? தளர்வு இல்லாதவன் அர்த்தம். யார் இந்த தளர்வு இல்லாதவன் என்றால் கபாலீச்சர பெருமான் தளர்வு இல்லாதவன். எதற்கு தளர்வு இல்லாதவன்? அவன் ஆதி பரம்பு. அவனுக்கு தளர்வு என்பதே கிடையாது. தளர்வு என்பதே கிடையாது. அடியார்களுக்கு அருளுவதில் தளர்வே இல்லாதவனா கபாலீச்சர பெருமான். ஞானசம்பந்தர் பாடுறார். துளக்கில் கபாலீச்சரத்தான் தொல் கார்த்திகை நாள். இன்னைக்கு நேற்று கிடையாது, தொன்மையான ஒரு வழிபாடு. தொல் கார்த்திகை நாள் விளக்கீடு காணாது தையலார், அதாவது தளத்தேந்து. என்னது தளத்து? தளத்து என்றால் என்ன தெரியுங்களா? சந்தன சாந்தினி உடல் முழுக்க அணிந்து, பெண்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க? சந்தன சாந்தினி உடல் முழுக்க அணிந்து நல்ல மனம் பொருந்தியவர்களாக தளத்தேந்து இளமுலையார் தையலார் கொண்டார். அழகான வனப்பு நிறைந்த பெண்கள், இளமையான பெண்கள் தையலார். பெண்களைத்தான் தையலார் என்று சொல்றோம். தையலார் கொண்டாடும் அழகான பெண்கள் தையலார் கொண்டாடும் விளக்கீடு காணாதே போதியோ பூம்பாவாய். இப்படியாக ஒரு அழகான விழாவை பார்க்காம போயிட்டியேமா பூம்பாவை என்று பாடுகின்றார். ஐந்தாவது. இப்ப பாருங்க, நான்காவது பாடல். ஊர் திரை வேலை உலாவும் உயர் மயிலை. மயிலாப்புரை விட்டே கொடுக்கல சுவாமிகள். மயிலாப்புரை விட்டே கொடுக்கல. கபாலீஸ்வரர் அவரை பார்க்கவே இல்லை. ஆனால் நம்பிக்கை, குடத்தை வச்சு நாம பாடுறோம். கண்டிப்பாக அங்கம் பூம்பாவை வருவாள், பூம்பாவை வருவாள் என்கின்ற நம்பிக்கை. அது சுவாமியின் மீது அவர் வைத்த நம்பிக்கை. சுவாமியின் மீது அவர் வைத்த நம்பிக்கை. ஊர்திரை வேலை உலாவும் உயர் மயிலை கூர்தல் வேல் வல்லார் கொற்றம் கொள் சேரிதன காதரு சோலை கபாலீச்சரம் அமர்ந்தான் ஆதிரை நாள் காணாதே போதியோ பூம்பாவாய் என்று பாடுகின்றார். ஊர்திரை வேலை உலாவும் உயர்மயிலை. அதாவது மயிலாப்பூர் ஊரை சுற்றி அலைகள் ஆர்ப்பரிக்கக்கூடிய கடல் இருக்கக்கூடிய இடம். வேலை என்றால் கடல் என்று பொருள். கடலுக்கு பல பெயர்கள் உண்டு. வேலை என்பது கடல் என்று பொருள். திரை என்றால் அந்த அலைகள் என்று பொருள். ஊர்திரை வேலை உலாவும் உயர்மயிலை. கடல் அலை வந்து மயிலாப்பூருடைய கரையை அடிச்சுக்கிட்டு இருக்கலாம். அலைகளாக வந்து 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 கபாலீஸ்வரருடைய காலை தொட்டுற மாட்டோமா?
கற்பகாம்பாளுடைய அந்த காலை கழுவி விட மாட்டோமா என்று அலைகளுக்கு அவ்வளவு ஒரு என்னது ஒரு ஆவல் என்று சொல்லலாம். ஆக அப்படியாக இடத்திலே கூர்தரும் வேல்வல்லார் கொற்றங்கொள் சேரிதல் கூர்மையான படைக்கலங்களை கொண்டு வேலினை ஏந்தி மீன் பிடிக்கக்கூடிய தொழிலை செய்யக்கூடியவர்கள் கொற்றங்கொள் சேரிதல். சேரி என்றால் ஒரு துச்சமான பொருள்லாம் கிடையாது. அந்த காலத்துல சேர்ந்து வாழக்கூடிய இடங்களை எல்லாம் நம்முடைய தமிழ்ல சேரி என்று சொன்னார். சேர்ந்து வாழுதல், எல்லாருமே ஒன்றுபட்டு வாழக்கூடிய இடத்தை சேரி, கூடுவாஞ்சேரி, ஊனமாஞ்சேரி என்றெல்லாம் நம்ம வேலைச்சேரி என்றெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு அதை வேற விதமா ஆக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த காலத்துல சேரி என்பது ஒரு அபத்தமான சொல்லோ என்பதெல்லாம் கிடையாது. அழகான தமிழ் சொல், அழகான தமிழ் சொல். மக்கள் எல்லாரும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு இடத்தை தான் சேரி என்றார்கள். இதை நம்முடைய ஞானசம்பந்த சுவாமிகளும் பாடியிருக்கிறார். கொற்றங்கொள் சேரிதனில் கார்தரு சோலை கபாலீச்சரம். அப்படியாக நீங்கள் நிலத்திலே வாழக்கூடிய மக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த இடம் எப்படி தெரியுமா இருக்குது? கார்தரு சோலை. சூரியனோட ஒளி பகல் பொழுதுல உள்ள வராது, நிலவினுடைய ஒளி உள்ள வராது. அப்படியாக அடர்த்தியான மரங்கள், செடிகள், கொடிகள் நிறைந்த கார்தரு சோலை. மழை வந்துகிட்டு இருக்கு, மழை மேகம் போல கருமையாக இருக்கக்கூடிய சோலைகள், கருமையாக இருக்கக்கூடிய சோலைகள். நம்ம கூட பயந்துருவோமா? எங்க மழை வரப்போல அந்த நிழலை பார்த்து நம்ம பயப்படுவோமா? ஏதாவது மழை மேகங்கள் ஏதாவது வந்திருக்கு வருமோ? அதுபோல கார்தரு சோலை கபாலீச்சரம் அமர்ந்தான் ஆர்திரை நாள் காணாதே போதியோ பூங்காவை. ஆர்திரை நாள் திருவாதிரை தரிசனம், நடராஜருக்கு உகந்த நாள், நடராஜருக்கு அபிஷேகம் நடக்கக்கூடிய நாள். நடராஜர் என்றாலே ஆதிரை தான், நடராஜர் என்றாலே ஆதிரை தான். ஆருத்ரா தரிசனம் என்று சொல்லுவோம். எல்லா சபைகளிலும் ஆருத்ரா தரிசனம் ரொம்ப விசேஷம். அறிவியல் ரீதியாகவும் ஆதிரை நட்சத்திரத்துக்கு அவ்வளவு சிறப்பு உண்டு, ஆதிரை நட்சத்திரத்துக்கு அவ்வளவு சிறப்பு உண்டு. அப்படி ஆகிய ஆதிரை நாள், ஆதிரை நாள் என்று கபாலீஸ்வரர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு நடராஜருக்கு அவ்வளவு சிறப்பான அபிஷேகம் நடக்கும். என்னங்க, சிதம்பரத்துல கூட தான் நடக்குது, ஆலங்காட்டுல கூட தான் நடக்குது, இப்ப எல்லா சிவாலயங்களையும் நடக்குது. அது ஏன் மயிலாப்பூர்ல மட்டும் நீங்க சிறப்பா சொல்றீங்கன்னா நான் சொல்லல, ஞானசம்பந்த சுவாமிகள் பாடியிருக்கிறார். என்ன பாடியிருக்கிறாரு? ஆதிரை நாள் காணாதே போதியோ பூங்காவை. ஆதிரை நாளுக்கு சொந்தக்காரன் யாரு? நடராஜ பெருமான். அப்போ அந்த காலத்துல இருந்து சுவாமிக்கு தான் வந்து இதெல்லாம் நடந்திருக்கு, ஆருத்ரா தரிசனம்லாம் நடந்திருக்குது இல்லையா? இதைத்தான் ஞானசம்பந்த சுவாமிகள் நமக்கு காட்சிப்படுத்துகிறார். இப்படியாகிய ஆதிரை நாளை காணாம போயிட்டிய பூம்பாவை என்று பாடுகின்றார். அடுத்தது 5வது பாடல். ஒரு மாதத்தில் நடக்கக்கூடிய ஒரு விழா. எந்த கோயிலையாவது இந்த மாதிரி விழாக்கள் நடந்தது ஏதாவது நம்ம படிச்சிருக்கிறோமா? மயிலாப்பூர்ல நடந்திருக்கு. இது எல்லாத்தையும் நமக்கு ஞானசம்பந்த சுவாமிகள் காட்சிப்படுத்துகின்றார். 5வது பாடலை பாருங்க. கை பூசு நீற்றான் மை பூசும் பொன் கண் மடநல்லார் மாமையினை கை பூசு நீற்றான் கபாலீச்சரம் அமர்ந்தான் மெய் பூசும் ஒன்புழுக்கள் நேரிடையார் கொண்டாடும் தைப்பூசம் காணாதே போதியோ பூம்பாவாய். தைப்பூசத்தை பத்தி சொல்றாரு. இன்னைக்கு தைப்பூசம்னா முருகப்பெருமான் தான் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்பார். முருகன் பேர் இல்லை, சிவபெருமான் பேர் இல்லை, அது ஒரு பகுதி இருக்கட்டும். அந்த காலத்துல தைப்பூசம் என்பது சிவபெருமானுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு வழிபாடு. அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பெண்கள் எல்லாரும் பொங்கல் வைத்து வழிபடுவார். தை 1ஆம் தேதி தான் நம்ம பொங்கல் வைப்போம். ஆமாதான், தை 1ஆம் தேதி நம்ம பொங்கல் வைப்போம். 1ஆம் தேதி பொங்கல் வைப்போம். நம்முடைய தமிழர் திருநாள் என்று கொண்டாடுகின்றோம். ஞானசம்பந்த சுவாமிகள் அவர் பாடுற மயிலாப்பூர்ல தை மாசம் வரக்கூடிய பூச நட்சத்திரத்துல பெண்கள் எல்லாரும் பொங்கல் வைத்து வழிபடுகின்றார்களாம். விரதம் இருந்து பொங்கல் வைத்து, மார்கழி மாசம் விரதம் இருப்பாங்க, தைப்பூசத்துல பொங்கல் வைத்து வழிபடுவார்கள். அப்ப அவர்களை எப்படி காட்சிப்படுத்துகிறார் என்றால் மைப்பூசு பொன்கண் மடநல்லார் மாமயிலை. அதே போல அழகான விழிகளை உடைய, மை பூசக்கூடிய கண்களை உடைய மடநல்லார் மாமயிலை கைப்பூச்சு நீற்றார்.
கை நிறைய திருநீரை ஏற்று பூசக்கூடியவன் எம்பெருமான். கைப்பூச நீற்றான் கபாலீச்சரம் அமர்ந்தான் நெய் பூசும் ஒன் புழுக்கள். அந்த காலத்துல பொங்கலுக்கு பேர் என்ன தெரியுங்களா? புழுக்கள் என்று பெயர். என்னது? புழுக்கள். அப்படி வந்ததுதான் புழுங்கல் அரிசி. வேக வச்சு காய வைக்கிறதுனால புழுங்கல் அரிசி. புழுக்கள் என்றால் வேக வைப்பது என்று பொருள். அப்போ ஒன் புழுக்கள் என்றால் பொங்கலை தான் ஒன் புழுக்கள்ன்றாங்க. அப்படியே நெய் தளர 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 நெய் பூசும் ஒன் புழுக்கள் நேரிடையார் கொண்டாடும். என்னது? நேரிடையார், அழகான பெண்கள் கொண்டாடக்கூடிய நேரிடையார் கொண்டாடும் தைப்பூசம் காணாதே போதியோ பூங்காவாய். இன்னைக்கும் தைப்பூசத்துக்கு கபாலீஸ்வரர் தெப்ப திருவிழாவுக்கு வருவார். வந்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா? அந்த சென்னையில இருந்து பார்க்காம விட்டுருக்குறோமே. ஞானசம்பந்த சுவாமிகள் பாடிய திருவிழாக்கள் அல்லவா? அடுத்த வருஷம் பார்க்கணும். அடுத்த வருஷம் நிச்சயமா பார்க்கணும். அந்த கபாலீஸ்வரர் இந்த தைப்பூசத்துக்கு அதுக்கு முன்னாடி பௌர்ணமி ஒட்டி வரக்கூடிய வேலையில முதல் நாள் கபாலீஸ்வரர் கற்பகாம்பாள் தெப்பத்தில் எழுந்து வருவாங்க. அடுத்த 2 நாள் சிங்கார வேலவர் வள்ளி தேவி யானையோடு வருவார். பார்க்கணும். அப்படியாக நேரிழையார் கொண்டாடும் தைப்பூசம் காணாதே போதியோ பூங்காவாய் என்று பாடுகின்றார். 6வது பாடல்ல மடல் ஆர்ந்த திங்கின் மயிலையார் மாசி கடலாட்டு கண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் அடல்லான் ஏறுகூறும் அடிகள் அடிப்பரவி நடம் மாடல் காணாதே போதியோ பூங்காவாய். கபாலீஸ்வரர் மாசி கடலாட்டுக்கு போவார். மாசி மகம் எல்லாருக்கும் தெரியலைங்களா? எல்லா கோயில்ல இருந்தும் தீர்த்த கட்டங்களுக்கு சென்று சுவாமிக்கு தீர்த்தவாரி செய்வாங்க. நாம எல்லாருமே கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய கோயிலை கொண்டிருக்கிறோம். சுவாமி எல்லாருமே கடற்கரை தான் மெயின் தீர்த்தம், முக்கியமான தீர்த்தம். எல்லா கோயில் சாமிகளும் தீர்த்தம் ஆடுவாங்க. நம்ம பார்த்தசாரதி பெருமாள் வருவாரு, கபாலீஸ்வரர் வருவாரு, தீர்த்தபாலீஸ்வரர் வருவாரு, திருவேற்காடு கருமாரி வருவா, எல்லாரும் வருவாங்க தீர்த்தம் ஆடுவாங்க. எப்போ? மாசி மகத்துக்கு. ஆனா கபாலீஸ்வரர் மாசி மகத்துக்கு வருவாரா? மாசி மகத்துக்கு வர மாட்டாரு. மாசியில் வரக்கூடிய பௌர்ணமி. எப்பொழுதுமே கடற்கரையோரம் அமைந்த கோயில்களில் நட்சத்திர கணக்கு கிடையாது. பௌர்ணமி ஒட்டிய விழா. மயிலாப்பூர்ல பௌர்ணமியை ஒட்டி விழா. அதே போலதான் திருவான்மியூர்லையும் பௌர்ணமியை ஒட்டி விழா. பௌர்ணமிக்கு தான் சுவாமி உற்சவம் காணுவார். நட்சத்திரத்துக்கு உற்சவம் காண மாட்டார். நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரும் பொழுது முழு பௌர்ணமி என்னைக்கு வருதோ, முழு நிலவு என்னைக்கு வருதோ அன்னைக்குதான் கபாலீஸ்வரர் வெளியில வருவார். எப்படி தியாகராஜ பெருமான் வெளியில வராரோ அது போல சுவாமி வெளியில வருவார். மடலார்ந்த தெங்கின் மயிலையார் மாசி கடலாட்டு. அதாவது இந்த கடற்கரை ஓரம் தென்னை மரங்கள், நல்ல நீண்ட நீண்ட மடல்களை உடைய தென்னை மரங்கள் நிறைந்த அழகான மயிலாப்பூர். இன்னைக்கோ கபாலீஸ்வரனுடைய பழைய போட்டோலாம், கோயில் பழைய போட்டோலாம் பார்த்தீங்கன்னா கோயில் வாசல்ல இந்த சைடு 4 தென்னை மரம் இருக்கும், அந்த சைடு 4 தென்னை மரம் இருக்கும். அதுதான் பார்க்கறதுக்கு ஒரு அழகா இருக்கும். ஆனா இப்ப அதெல்லாம் இல்லை, அந்த அழகுலாம் இல்லை. அடியோ சின்ன வயசுல இருக்கும் போது கோயில் ஃபுல்லா மயில்கள் இருக்கும். இன்னைக்கு ஒரு மயில் கூட இல்லை. எவ்வளவு மயில் இருக்கும் தெரியுங்களா? பெண் மயில்கள் நிறைய இருக்கும். அடியவள் பார்த்துருக்கேன் மயிலாப்பூர்ல. ஊருக்கு ஏற்றாற் போலவே மயில்கள் நிறைய இருக்கும் ஐயா. ஆனா இன்னைக்கு அந்த மயில்கள் எங்க போச்சுன்னு தெரியல. அப்ப இந்த உலகமயமாக்கல் என்கின்ற விஷயத்தினால நம்ம நிறைய விஷயங்களை எழுந்து கொண்டு வந்தோம். ஆமாதான் இல்லை, நிறைய விஷயத்தை எழுந்துட்டு இருக்கோம். சிந்திக்க வேண்டிய விஷயம் அதெல்லாம். மடலார்ந்த தெங்கின் மயிலையார் மாசி கடலாட்டு கண்டான். மாசியில போய் கடலாட்டு காண்றாராம் கபாலீஸ்வரர். ரொம்ப அழகான விழாங்க. ரொம்ப சந்தோஷமா எல்லா அடியார்களும் அடல் ஆண் ஏறு ஊரும், அதாவது வீரம் பொருந்திய ஆண்மை நிறைந்த எருது மீது ஏறி வருவாராம் கபாலீஸ்வரர். அடல் ஆண் ஏறு ஊரும் அடிகள் அடிப்பரவி. அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை யார் என்ன பண்றா? அடியார்கள் எல்லாம் பரவி பாடி நடமாடுதல். நடம் என்றால் ஆட்டம் என்று பொருள். நடம் ஆடல் காணாதே. இப்படி எல்லா அடியார்களும் கபாலீஸ்வரருடைய புகழை பாடி ஆடி ஆர்ப்பரித்து வரக்கூடிய அந்த அற்புதமான காட்சிகளை எல்லாம் காணாமல் சென்று விட்டாயே பூம்பாவை என்று பாடுகின்றனர். கற்பனை பண்ணி பாருங்க, கபாலீஸ்வரர் அப்படி வரும் பொழுது அடியார்கள் எல்லாம் அப்படி ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் வரும், அவருடைய அடியை பரவி கொண்டு வரும் பொழுதும் அந்த காட்சி அப்படியே நம்மளை ரொம்ப உற்சாகப்படுத்தக்கூடிய காட்சி. இன்னைக்கோ அது நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கோ சுவாமிக்கு அந்த மாசி கடலாட்டு நடந்துகிட்டு இருக்கு.
பார்க்கணும். அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில ஒரு முறையாவது பார்த்துடணும். பார்ப்பீங்களா? பார்க்கணும். அடுத்த வருஷம் பார்க்கணும். தேதியை குறிச்சு போய் பார்க்கணும். மயிலாப்பூர் மெரினா கடற்கரையில லைட் ஹவுஸ் பக்கத்துல வருவார் கபாலீஸ்வரர். காலையில 7 மணிக்கு கோயில்ல இருந்து கிளம்புவார். சரியாக 9 மணிக்கு வந்துடுவார். அவருக்கு சகல அபிஷேகம். அப்படிங்களா? சந்தோஷம். மலிவிழா வீதி மடநல்லார் மாமயிலை கலிவிழா கண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் பலிவிழா பாடல் செய் பங்குனி உத்திரனாள் ஒளிவிழா காணாதே போதியோ பூம்பாவாய். பங்குனி உத்திரத்துக்கு சுவாமிக்கு திருக்கல்யாணம் நடக்கும். மயிலாப்பூர்ல நடக்கக்கூடிய பங்குனி விழா என்ன விசேஷம் தெரியுங்களா? ஆதி காலத்துல ஒளி விழா. ஒளி விழான்னா என்னன்னா, நல்ல ஆட்டம் பாட்டம் ஆர்ப்பரிப்போடு ஆனந்தமாக நடக்கக்கூடிய மங்கள இசைகள். அதாவது சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தை அரங்கேற்றம் பண்ணும் பொழுது தில்லையில் அரங்கேற்றம் பண்ற கைலாய வாத்தியத்தை பட்டியலிடுற. பம்பை, உடுக்கை, தாரை, என்னென்னவோ வாத்தியங்கள் தான். எப்படி நம்ம காரைக்கால் அம்மையார் தக்கை, ஒதுவித்தம், தாளம், வீணை, கச்சேரி, கொக்கரை, தக்கையோடும் தகுநீத்தம், தாளம் என்றெல்லாம் பல இசைக்கருவிகளை காட்சிப்படுத்தும் போல அத்தனை இசைக்கருவிகளை கொண்டு அடியார்கள் ஒலி எழுப்புவார்களாம் மயிலாப்பூர். அப்படிப்பட்ட ஒரு விழா. மணி விழா வீதி. எப்பவுமே விழாக்களுக்கு குறையில்லாத ஒரு மாட வீதி எதுனா மயிலாப்பூர். அது இன்னைக்கும் உண்டுங்க. வருஷம் ஃபுல்லா திருவிழா நடக்கக்கூடிய ஒரு இடம்னா மயிலாப்பூர் தான். இந்த பக்கம் பார்த்தா வெள்ளீஸ்வரர், அந்த பக்கம் பார்த்தா கபாலீஸ்வரர், இந்த பக்கம் பார்த்தா ஆதிகேசவர், பக்கத்திலேயே நம்முடைய சீனிவாச பெருமாள், வேதாந்த தேசிகர். இந்த சைடு வந்தோம்னா மாதவ பெருமாள். 7 சிவாலயங்கள் இருக்கு பத்தாக்குறைக்கு. எவ்வளவு சிவாலயங்கள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முண்டக கண்ணியம்மன் இருக்கிறார். ஆடி மாசம் வந்தா தெருவில் கால் வைக்க முடியாது. அவ்வளவு விஷயம் நடக்கும், அவ்வளவு திருவிழா நடக்கும், அவ்வளவு ஆனந்தமா இருக்கும். மயிலாப்பூர்னாலே ஆனந்தத்துக்கு குறையவே இல்லை. எவ்வளவு டிப்ரெஷன்ல இருந்தீங்கனாலும் அப்படி வந்து ஒரு சுத்திட்டு போங்க. மாட வீதிய எல்லா டிப்ரெஷனும் ஓடி போயிடும். பெஸ்டர் மெடிசன் ஃபார் அவர் டிப்ரெஷன் என்று சொல்லலாம். அவ்வளோ ஒரு அற்புதமான இடம் மயிலாப்பூர். ஆக மணிவிழா வீதி, அதாவது விழாக்களுக்கு குறைவில்லாத ஒரு வீதியுடையது மயிலாப்பூர். மடநல்லார் மாமயிலை. இப்படியாக வீதியுடைய மடநல்லார் மாமயிலை மக்கள் எல்லாம் வசிக்கக்கூடிய மயிலையிலே கழிவிழா கண்டான் ஆரவாரம் நிறைந்து கபாலீஸ்வரம் அமர்ந்தான். கபாலீஸ்வரத்துக்கு திருவிழா நடக்குதுன்னா இன்னைக்கும் நேற்று பிறந்த குழந்தை கூட என்ன சொல்லணும்? கபாலின்னு சொல்லும், சாமின்னு சொல்லாரு. ஏனென்றால் அவ்வளவு உரிமை எல்லாருக்குமே. கபாலீஸ்வரர் இப்படி எழுந்து வராருன்னா, உற்சவத்துக்கு எழுந்து வராருன்னா, அந்த கபாலி கபாலி கபாலின்னு எல்லாரும் அந்த குரலை எழுப்பும் பொழுது நேற்று பிறந்த குழந்தை கூட கபாலி கபாலி கத்தும். சுவாமி அந்த குரலுக்குத்தான் ஆனந்தமாக ஆடி வருவார். அப்படியாக கலிவிழா கண்டான் கபாலீஸ்வரம் தான் பலிவிழா பாடல் செய் பங்குனி உத்திரனாள். இந்த டைம்ல தான் அடியார்களுக்கு பலி என்றால் உணவு என்று பொருள். இன்னைக்கும் 63 மூவர் திருவிழாக்கு எல்லாருக்கும் உணவிடுவார். உணவு கொடுப்பாங்க. யாரெல்லாம் வராங்களோ எல்லாருக்குமே உணவு. மனுஷங்களுக்கு மட்டும் இல்லை, சூட்சுமமா தேவர்கள் வருவாங்க, ரிஷிகள் வருவாங்க, முனிவர்கள் வருவாங்க, பிரம்மா வருவார், விஷ்ணு வருவார், எல்லாரும் வருவாங்க. ஓரறிவு ஜீவராசிலிருந்து எல்லாரும் சாப்பிடக்கூடிய ஒரு விழா பலிவிழா. பாடல் செய் பங்குனி உத்திரனாள். பங்குனி உத்திரத்துக்கு இதெல்லாம் நடந்திருக்கு. ஒளி விழா. அப்படியாக அற்புதமான தெய்வீக இசைக்கருவிகள்ல ஒழிக்கக்கூடிய இந்த விழாவை காணாமல் போய்விட்டாயே பூம்பாவை என்று பாடுகின்றார். தன்னார் அரக்கன் தோள் சாய்த்துகின்ற தாளினான் கண்ணார் மயிலை கபாலீஸ்வரம் தான் பண்ணார் 14 கணங்கள் தம் அட்டவினால் கண்ணார காணலை உதய போவான். கபாலீஸ்வரர் வைர வம்சம். எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கும் அட்டவி நாள்ல அவருக்கு சிறப்பான அபிஷேகம் நடக்கும். கபாலீஸ்வரருக்கு சிறப்பான அபிஷேகம் நடக்கும். அட்டவி விழா அந்த காலத்துல சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க கபாலீஸ்வரருக்கு. 1-2 பேர் பண்ணலங்க, 14 கணங்கள். நான் இப்ப படிச்ச பாத்தீங்களா எத்தனை கணங்கள் இருக்கிறாங்கன்ட்டு. யாரெல்லாம் படிச்சேன்? தேவர்கள், அசுரர்கள், முனிவர்கள், கிண்ணறர்கள், கிம்புடர்கள், கருடர்கள், இயக்கர்கள், ராக்கதர்கள், கந்தரவர்கள், சித்தர்கள், சாரணர்கள், வித்யாதரர்கள், நாகர்கள், பூதங்கள், வேதாளர்கள், விநாயகர்கள், தாராகணங்கள், பிசாச்சர்கள், இத்தனை பேரும் வந்து அட்டவி நாள்ல ஒரு சாமியை பூஜை பண்ணியிருக்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய சுவாமி நம்முடைய கபாலீஸ்வரர். எவ்வளோ பெரிய சுவாமி.
தன்னார் அரக்கன் தோல் சாய்த்து தந்த தாளினான். அப்படின்னா என்னது? ராவணனை குறிக்கிறான். என்னது? ராவணன். அதாவது தன்மைக்கு எதிர்வினை, தன்மையே இல்லாதவன், தன்மை இல்லாதவன், தன்மைக்கு எதிர் சொல் தன்னார் அரக்கன். யார் என்றால் ராவணன். அரக்கன் தோல் சாய்த்து வந்த தாளினன். ராவணன் என்ன பண்றாரா, நான் தான் பெரியவன், நான் தான் பலசாலிட்டு கைலாய மலைக்கு பெயர்த்து எடுக்க முயற்சிக்கிறாங்கன்னா அப்படியே ஆடுதான் கைலாய மலை. பார்வதி தேவி என்ன பண்றானா, அச்சமுடன் விட்டு சுவாமி அப்படி அணைக்கிறாளா. சுவாமி என்ன தெரியுமா பண்றாரு, குமுதல் கொடுத்து ஒரு கட்டை விரல் நுனியால் அப்படி அழுக்கிறாரா. 10 தலைகள் நசுங்கின. சாமவேதம் பிறந்தது. சாமவேதம் பிறந்தது. சாமகானம் பிறந்தது. அது அப்படியாக நம்முடைய ராவணன் என்ன சொல்ற, சாய்த்து வந்த தாளினான். அந்த தாளினால் அழுத்துற சுவாமி. கண்ணார் மயிலை கபாலீச்சரம் அமர்ந்தான். பண் 14 கணங்கள் தம். அதாவது கணங்கள் 18 கணங்கள் சும்மாதான் பூஜை பண்ணலையா அட்டவி நாள்ல. பாடல்கள் இசைத்து, பாடல்கள் பாடி, பண் ஆறுதல் என்றால் அவரை தோத்தரித்து அவர்களை பாடி பரவி பூஜை பண்றாங்கன்னா கபாலீஸ்வரர். பண் 14 கணங்கள் தம் அட்டவினால் காணாதே போதியோ போபவர். இன்னைக்கு கார்த்திகை மாதம் வரக்கூடிய தேய்பிறை அட்டவிய கால பைராஷ்டமி என்று சொல்லுகின்றோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் 14 கணங்கள் பூஜை செய்த அட்டமி எது தெரியுங்களா? சொல்லுங்க பார்ப்போம். எந்த அட்டமியில 14 கணங்கள் பூஜை பண்ணாங்கன்னா வைகாசி மாதம் வரக்கூடிய அட்டமி நாள். வைகாசி மாதம் வரக்கூடிய அந்த அஷ்டமி நாள்ல தான் 18 கணங்கள் கபாலீஸ்வரரை பூஜை பண்ணியிருக்கிறாங்க. நல் தாமரை மலர்மேல் நான்முகனும் நாரணனும் முற்றாங்கு உணர்விழா மூர்த்தி தன் திருவடியை கற்றார்கள் ஏத்தும் கபாலீஸ்வரம் தான் பொற்றாப்பு காணாது. இன்னைக்கும் பொற்றாப்பு நடக்குதுங்க. இன்னைக்கும் பொற்றாப்பு நடக்குது. எப்ப நடக்குதுன்னா மார்கழி மாதத்துல நடக்குது. பொற்றாப்புனா என்ன? ஊஞ்சல். அதாவது மலர்களால் பொன்னால் வேயப்பட்ட ஊஞ்சல். பொற்றாப்பு காணாதே பொதியோ பூம்பாவாய். நல் தாமரை மலர்மேல் நான்முகனும் நாரணனும், பிரம்மாவும் விஷ்ணுவும் முற்றங்கு உணர்கிறார். ஒருத்தர் முடிய தேடி போறார் அன்னப்பிரதியா, ஒருத்தர் வராகமாக மாறி திருவடியை தேடி போறார். ஆனா யாராலையும் காண முடியல. அவர் அருட்பெரும் ஜோதியாக, ஆதியந்தம் இல்லாத அருட்பெரும் ஜோதியாக அண்ணாமலையானாக இருக்கின்றார். அப்படியாக முற்றங்கு உணர்விழா மூர்த்தி தன் திருவடியை யாரெல்லாம் கும்பிடுறாங்க தெரியுங்களா? கற்றார்கள் ஏற்றும் கபாலீஸ்வரன் அமர்ந்தான். சும்மா சாதாரணமானவங்களா கும்பிடுறாங்க. கபாலீஸ்வரரை முற்றும் துறந்த ஞானிகள், முனிவர்கள், இவங்களெல்லாம் வழிபட்டு இருக்கிறாங்க. கற்றார்கள் ஏத்தும் கபாலீஸ்வரம் அமர்ந்தான். பொற்றாப்பு காணாது. பொற்றாப்பு அம்மையும் அப்பனும் ஊஞ்சல் ஆடக்கூடிய இந்த பொற்றாப்பு காணாதே போதியோ பூம்பாவா என்று பாடுகின்றார். 10வது பாடல். உறிஞ்சாய வாழ்க்கை அமன்குடைய போர்க்கும் இருஞ்சாக்கியர்கள் எடுத்துரைப்ப நாட்டில் கருஞ்சோலை சூழ்ந்த கபாலீஸ்வரம் அமர்ந்தான். பெருஞ்சாந்தி காணாதே போதியோ பூம்பாவாய். பெருஞ்சாந்தி என்றால் பவித்ரோத்சவம் என சொல்லக்கூடியது. இன்னைக்கு நிறைய பேர் பெருஞ்சாந்தினா கும்பாபிஷேகம்னு சொல்றாங்க. கும்பாபிஷேகம் கிடையாது. இப்போ பூசைகள்ல ஏதாவது ஒரு குற்றம் குறைகள் இருக்கலாம், ஏதாவது கோயிலுக்குள்ள ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்திருக்கலாம். அது வருடந்தோறும் என்ன பண்ணுவாங்க? பவித்ரோத்சவம் பண்ணுவாங்க. அதைத்தான் பெருஞ்சாந்தி என்று பெரியவர்கள் சொன்னார்கள். அது இன்னைக்கும் நம்முடைய ஆணி மாதத்துல இந்த பெருஞ்சாந்தி நடக்கும். எல்லாருக்கும் நம்ம கபாலீஸ்வரர் கோயில்ல நடக்கும். உறிஞ்சாய வாழ்க்கை அமன் உடைய போருக்கும். யார் இவர்கள்? இந்த உறிஞ்சாயர்கள் யார் என்று நம்ம பார்க்கும் பொழுது உடையற்று இருக்கக்கூடிய சமணர்கள் என்று பாடியிருக்கிறார். அமனுடைய போருக்கும் இருஞ்சாக்கியர்கள், சாக்கியர்களும் இருந்திருக்காங்க. எடுத்துரைப்ப நாட்டில் கருஞ்சோலை சூழ்ந்த, அழகான சோலைகளை சூழ்ந்த கபாலீஸ்வரம் அமர்ந்தான். பெருஞ்சாந்தி காணாதே போதியோ பூம்பாவாய். சுவாமிகள் பாடியிருக்கார். ஞானசம்பந்த சுவாமிகள் பாடியிருக்கிறார். பெருஞ்சாந்தி காணாதே போதியோ பூம்பாய். பெருஞ்சாந்தி பார்க்காம போயிட்டியேமா பூம்பாவை என்று பாடியிருக்கிறார். 11வது பாடல். காணமர் சோலை கபாலீஸ்வரம் அமர்ந்தான் தேனமர் பூம்பாவை பாட்டாக செந்தமிழான். இது கபாலீஸ்வரர் மேல பாடல. கபாலீஸ்வரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய எம்பெருமானின் முன்னிலையிலிருந்து தேன் அமர் பூம்பாவை
தேனவர் பூம்பாவை திருமகள் போல தாமரை மலர் மீது அமர்ந்த பூம்பாவையின் மீது பாட்டாக இந்த செந்தமிழன் தன்னை செந்தமிழன் என்று சொல்லிக் கொள்ளுகிறார் ஞானசம்பந்தன். செந்தமிழான் ஞானசம்பந்தன் நலம் புகழ்ந்த பத்துமல்லார் வான சம்பந்தத்தவரோடு வாழ்வாரே. வான சம்பந்தவர்கள் யார்? தேவர்களோடு வாழக்கூடிய பாக்கியம் கிட்டுமா இந்த 10 பாடல்களை எவர் ஒரு பாடல். இது இந்த பதிகத்தினுடைய இந்த சாற்று முறை, பதிக பயன் என்று சொல்லலாம். பதிகத்தினுடைய பயனை பாடுவது, முத்திரையிட்டு பாடுவது, தன்னுடைய பெயரை முத்திரையிட்டு பாடுவது. ஆக இப்படியாக நமக்கு ஞானசம்பந்த சுவாமிகள் ஒரு அற்புதமான தெய்வத்தமிழை கொடுத்துள்ளார். அதுதான் திருமயிலையிலே உதித்த அங்கம் பூம்பாவை திருப்பதிகம். பாருங்க, 10 பாடல் 11 பாடல் 10 பாடலை பாடி முடிக்கிறார். 11வது பாடல்ல நமக்கு பயனை சொல்றாரு. 11வது பாடல்ல பயனை சொல்றாரு. இந்த பாடலை பாடும் பொழுது என்ன நடந்தது, சேக்கிழார் அதை காட்சிப்படுத்துகின்றார். இது எல்லாமே நம்ம உணரணும். பரவாயில்ல, ஒரு 5 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல. அந்த என்பொடு தொடர்ச்சியா என அருள் நோக்கால் சிந்தும் அங்கம் அங்குடைய பூம்பாவை பேசப்பி, பூம்பாவையினுடைய பெயரை சொல்லி சொல்லி பாடும் பொழுது அந்த குடத்துல எலும்பெல்லாம் ஒண்ணு கூடுதுங்களாங்க. எலும்பெல்லாம் ஒண்ணு கூடி உடல் உருவாகுதான். உடல் உருவாகி எப்படி ஒரு தாயினுடைய பனிக்குடத்திலே ஒரு குழந்தை உருவாகுமோ அது போல இந்த குடத்துல அங்கம் பூம்பாவை உருவாகி இருக்கிறார். கடைசியில பாருங்க சொல்றாங்க, மண்ணில் பிறந்தார் பெருமையும் சூடும் அண்ணலார் அடியார் தமை அமுது சிந்தித்தல், கண்ணினால் அவர் நல்விழா பொறிவு கண்டு ஆறுதல், உண்மையாமெனில் உலகர் முன் வந்து, அதாவது உலகர் முன் வருக என உரைப்பார். அதாவது இந்த நாட்டிலே இப்படியாகி சிவத்தொண்டு நடந்து கொண்டிருக்கின்றது என்றால், இப்படியாகி சிவ பூஜை நடந்து கொண்டிருக்கின்றது என்றால், இப்படியாகி அடியார்கள் இருக்கின்றார்கள் என்றால் நீ உண்மையாக வர வேண்டும். உண்மையாமெனில், இதெல்லாம் உண்மைனா நீ வரணும். உண்மையாமெனில் உலகர் முன் வருக என உரைப்பார் பாடிட்டார். அடுத்த பாடல பாருங்க, மண்ணுவார் சடையாரை முன்பொழுது மட்டிட்ட என்னும் நன் பதிகத்தினால் போதியோ என்னும் அன்னமை திருவாக்கு எனும் அமுதம் அங்கம் துணை வந்து வந்து உருவமாய் தொக்கது அக்குடத்துள். பாட பாட அங்கம் பூம்பாவை உயிராக வந்து குழந்தையா அப்படி வந்து உள்ள இதுவாயிட்டார். இப்போ இது நம்மளோட ஒப்பிட்டுக்கணும். நமக்கும் 10 மாசம் தான். பெண் குழந்தைங்க 10 மாசத்துல பிறக்க மாட்டாங்க, தெரியுங்களா? அப்படி இப்படி இழுத்து 11 மாசத்துக்கு வருவாங்க. அப்படி இப்படின்ட்டு 11 மாசத்துக்கு வந்து இங்க பாருங்க, நம்முடைய பதிகமும் 11வது பாடலை பாடி முடித்த பிறகு அந்த குடம் உடைத்து 12 வயது பெண் குழந்தையாக வந்து நின்றார். எப்பேற்பட்ட ஒரு அற்புதம் நடந்த ஒரு அருள்பதி நம்முடைய திருமயிலை. இன்னைக்கும் பங்குனி உத்திர பெருவிழாவில் 8ஆம் நாள் 63 திருவிழாவில் காலையில இதை ஐதீக விழாவாக நடத்துவார்கள். நம்ம பங்குனி உத்திர 63 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு குடத்துல மஞ்சள் துணி கட்டி உள்ள நாட்டு சக்கரை போட்டு எடுத்துட்டு வந்து கபாலீஸ்வரர் வரும் பொழுது மாட வீதியே வச்சு தேங்காய் பழம் வச்சு கற்பூரம் ஏற்றி தேங்காய் உடைச்சு பூஜை பண்ணுவாங்க. சின்ன வயசுல இருக்கும்போது அதெல்லாம் தெரியாது, எதற்காக இவங்க இதெல்லாம் பண்ணி நாட்டு சக்கரை கொடுக்குறாங்கன்னா தெரியாது. ஆனால் இப்பொழுதுதான் தெரிகின்றது, அங்கம் பூம்பாவை உயிர்ப்பித்து எழுவதற்கான ஐதீகம். இன்னைக்கும் அதே போல பானையை வைத்து அங்கம் பூம்பாவை சிவனேசர் ஞானசம்பந்தரெல்லாம் வச்சு பூஜை பண்ணி 11 பாடல்களை பாடி அந்த திரையை அவிழ்ப்பாங்க. அங்கம் பூம்பாவை வெளிவருவது போல அந்த நாட்டு சக்கரை இருக்கு பார்த்தீங்களா, அதை எடுத்து குழந்தை இல்லாதவங்களுக்கு கொடுத்தா எப்படி அந்த தெய்வ குழந்தையாக அந்த அங்கம் பூம்பாவை வாழ்ந்தாலோ, அந்த கபாலீஸ்வரருக்கு தொண்டு செய்து வாழ்ந்தாலோ, அந்த கற்பகாம்பிகைக்கு தொண்டு செய்து வாழ்ந்தாலோ, அதுபோல நமக்கும் ஒரு தெய்வ குழந்தை பிறக்கும் என்று இன்னைக்கும் அந்த நம்பிக்கை நிலவி கொண்டிருக்கின்றது. என்றால் நாம் எல்லாரும் இன்னைக்கு சென்னைனா ஏதோ கார்பரேட் சிட்டி, மெட்ரோபாலிட்டன் சிட்டி, கிரேட் மெட்ரோபாலிட்டன் என்றெல்லாம் நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் தர்மமிகு சென்னை என்று சொன்னவர் நம்முடைய வல்லார் பெருமான். அப்பேற்பட்ட தர்மம் தழைத்த இந்த சென்னையிலே, நம்முடைய அருட்பதியாகிய மயிலாப்பூரிலே இப்பேற்பட்ட ஒரு அற்புத நிகழ்வு நடந்தது என்றால் நாம் காலத்திற்கும் அதை நினைந்து 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 உணர்ந்து 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 நெகிழ்ந்து 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 அன்படும் ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதை நன்னிதியை ஞான நடத்தரசை என்று நம்முடைய வள்ளலார் பெருமான் ஞானசரையிலே பாடியது போல கபாலீஸ்வரருடைய பெருமையை
நாம் சிந்தித்து சிந்தித்து நாம் நம்முடைய வாழ்க்கையை நகர்த்த வேண்டும். ஞானசம்பந்த சுவாமிகளை தெய்வத்தமிழை பாடி பாடி பழக வேண்டும். அத்தனையும் சத்தியமான வாக்கு. சத்தியம் மட்டும் சொல்லுவார், சத்தியம் மட்டும் சொல்லுவார். இதை பாடினீங்கன்னா உங்களுக்கு கோள்களால் இது கோளர் பதிகம் பாடினீங்கன்னா கோள்களால் எந்த பிரச்சனையும் வராது. இப்படியாக பல அற்புத பதிகங்களை எல்லாம் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறார் ஞானசம்பந்த சுவாமிகள். ஆகவே இந்த அற்புதமான சொற்பொழிவில் கபாலீஸ்வரருடைய பெருமையும் அவருடைய அருளால் இந்த அற்புத நிகழ்வு நடந்தது. அங்கம்பூம்பாவை பதிகத்தை எல்லாம் சிந்திப்பதற்கு அந்த குருவருடன் திருவருடன் கூடியமைக்கு கொடான கோடி நன்றிகளை சொல்லி வாய்ப்புகளுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வான்மூதில் விழாது வெய்க மடிவளம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவிலாதிகள் வாழ்க நான் மறை அருள்வோங்க நற்றவம் வேல் விமல்க மேன்மைக்குள் சைவ நீதே விளங்குக உலகம் எல்லாம். மேன்மைக்குள் சைவ நீதே விளங்குக உலகம் எல்லாம். ஹர 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 நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. காரடிலம் கொண்ட கபாலி போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நம்முடைய சைவ சமய பக்தஜன சபையில் வரும் 14/7/2026 அன்று மாலை 6:30 மணி அளவில் திரு கே.வி. ஸ்ரீதரன் அவர்களால் வழங்கப்படும் சொற்பொழிவு நடக்க உள்ளது. தலைப்பு கீர்த்தி உடைய சிவமூர்த்தி. அதன் பிறகு 16/7/2026 அன்று மாலை 6:30 மணிக்கு திருமதி கற்பகலட்சுமி சுரேஷ் அவர்கள் வழங்கும் தியாகராஜ வைபவம் என்கின்ற ஆகிய தலைப்பில் சொற்பொழிவு நடக்க உள்ளது. அதே போல 19/7/2026 அன்று மாலை 6 மணி அளவில் நம்முடைய சபையிலே சஷ்டிவேல் பூஜையாகப்பட்டது நடக்க உள்ளது. அனைவரும் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளை பேரருளை பெற்றுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.